சும்பாங்கன் அசாஸ் ராமா உதவி திட்டத்தின் கீழ் 2 நாட்களில் 1.7 மில்லியனுக்கும் மேற்பட்டவர்கள் நாடு முழுவதும் 110 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள கொள்முதல்களை செய்துள்ளனர். இதனிடையே நிதி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி நேற்றிரவு 9:30 வரையிலான நிலவரப்படி 9 லட்சத்திற்கும் அதிகமான பயனீட்டாளர்கள் நாடு முழுவதும் 60 மில்லியன் ரிங்கிட் உதவித்தொகையை செலவழித்துள்ளனர். அது மட்டுமின்றி நேற்று அதிகாலை பரிவர்த்தனைகள் அதிகரித்ததால் மைகாசே அமைப்பின் திறன் அதிகரிக்கப்பட்டது. இதனால் 2ஆம் நாளில் 20% கூடுதல் பரிவர்த்தனைகளை செயல்படுத்த முடிந்தது. இருப்பினும் மதியம் 1 மணி முதல் 2:30 மணி வரை சில நகர்ப்புற கடைகளில் கூட்டம் அலைமோதியது. நிலைமையை கட்டுப்படுத்த மைகாசே ஊழியர்கள் பேரங்காடிகளில் நியமிக்கப்பட்டு உதவிகளை வழங்கி வருகின்றனர். மேலும் காலை நேரங்களில் மக்கள் கடைகளுக்கு சென்றால் கூட்டத்தை குறைத்து சுலபமான பரிவர்த்தனைகளை உறுதி செய்யலாம் என்று நிதி அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது. மைகார்ட் அடையாள அட்டையில் ஒருமுறை வழங்கப்படும் 100 ரிங்கிட் பணம் டிசம்பர் 31 வரை செல்லுபடியாகும். இந்த தொகையை நாடு முழுவதும் உள்ள 7300 பதிவு செய்யப்பட்ட சில்லறை விற்பனை கடைகளில் பயன்படுத்தலாம். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.